மலை அண்ணாமலை என்னடா வெக்கமா பொத்தி பொத்தி வளர்ந்த கிளி 5 வருஷமா அத வெக்கப்படுது. அண்ணாமலை திரும்புங்க, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க ஐயா, திருப்புங்க அண்ணாமலை திருப்புங்க. ஐயோ ஐயோ, அது ஒண்ணும் இல்லப்பா. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா நீ இப்ப வந்தது என்னன்னு தெரியல. அது சரி, அது நான் இல்லாம எத்தனை நாள் நல்லா இருந்திருப்பாங்க. அது எப்படி இனிமே? அது ஒண்ணும் இல்ல, 3 மாசமா போயிட்டு வந்தனா. ஆமா, நான் 3 மாசமா லண்டன்ல தான் இருந்தேன்னு எப்படி சமாளிச்சீங்க? நம்ப வச்சிருக்கான். எப்படி? அதைத்தான் கேக்குறேன், எப்படி நம்பினாங்க? தலைவர் அரசியல் படிக்க போயிருக்காரு. படிக்க போறேன்றது நம்பிட்டாங்களா? உள்நாட்டு அரசியல்ல, ஓல்டு அரசியல். ஓல்டு அரசியல். ஆமா சரி, இங்க எல்லாம் படிக்க இடம் இல்லாம எதுக்கு உங்க அண்ணன் அங்க போய் படிச்சாருன்னு கேட்டிருப்பாங்கல்ல? கேட்டானுங்களே. எப்படி சமாளிச்சிய? என்ன பண்றது, அந்த போட்டோ எல்லாம் போட்டு இல்ல, அந்த போட்டோ எல்லாம் எடுத்து காமிச்சு ஐயா இங்க இருக்காரு படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு வீடியோ எல்லாம் போட்டு காமிட்டு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்டா, இப்போ வாசல்ல வந்து பல பேர் நின்று இருப்பாங்கல்ல வரிசையா நம்மள பேட்டி எடுக்கிறதுக்கு. என்ன பண்றது? இல்ல இப்ப அவங்களுக்கு ஹாஸ்பிடல் எப்படி போறோம்? அது சமாளிக்க நம்மளால முடியாதா சமாளிக்க? ஒரு போட்டோவை விட்டு வீடியோ விட்டு நம்ம இத்தனை நாள் சமாளிச்சுட்டோம்டா. இப்ப அவங்க கேள்வி கேட்பாங்க, நான் லண்டன்ல தான் இருந்தேன், லண்டன்லயே தான் படிச்சேன்னு அவங்க நம்புற மாதிரி நான் பேசணுமே. எப்படி நடிக்காதீங்க? என்னடா என்ன நடிக்க? 3 மாசம் போனா மறந்துட்டல எல்லாத்தையும். என்ன பொய் சொல்றியா? என்னடா, நான் இதுக்கு முன்னாடி எப்படா பொய் சொல்லிருக்கேன்? இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நான் பொய் சொல்லியிருக்கேன்னா நீங்க சொல்லுங்க. நான் பொறுப்பு இல்ல நீங்க சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும்? நான் பிறந்ததுல இருந்தே பொய் சொன்னது கிடையாதுடா. ஆமாஜி, நீங்க பிறந்ததுல இருந்து ஆமா உண்மையை தவிர எதுவுமே சொன்னது இல்ல. ஆமா, பகவத்கீதையை நான் பாக்கெட்ல வச்சு சுத்துவேன்டா. எது பேசுறதுனாலும் ஒரு தடவை சொல்லிட்டு தான்டா பேசுவேன். அதை விட நான் உண்மையில லண்டனுக்கு போனேன். சரி, ஏன்டா சரி? இல்ல, நான் லண்டன்ல தான் போனேன். இப்ப நான் பேசுற பேச்ச பார்த்து நான் லண்டன்ல போகல, லண்டன்ல பிறந்தே நான் நம்புவாங்க. நம்ப வைக்கணும். நம்ப வைக்கணும். அதான்டா உண்மை. அதுதான் உண்மை. என்னமோ நான் ஓரமா போயிட்டு நீங்க என்ன இறக்கி விட்ட மாதிரியும் 3 மாசம் ஏதோ அபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து இருந்த மாதிரியும் இப்ப மறுபடியும் பின்வாசல் வழியா ஏர்போர்ட்ல உள்ள வர்ற மாதிரி பேசிட்டு இருக்கிய. உண்மை இல்ல மக்களுக்கு தெரியாதுல்ல. சரி, நீங்க பாருங்க, நான் பேச வேண்டியது பார்க்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இவங்களை பார்த்தோன்னு ஒரு மாதிரி பதப்பதப்பா இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு பிட்ட போட்டு போனோம்ல, இனிமே ஏர்போர்ட்ல எதையும் நான் கொடுக்க மாட்டேன். அதனால அதே மெயின்டைன் பண்றோம். அதை மெயின்டைன் பண்ணிட்டு எவனா இருந்தாலும் ஏரியாவுக்கு வர சொல்லு, ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லாத. நான் போய் கிளியர் பண்ணேன். ஏன்னா ஏர்போர்ட்ல வச்சு கண்ட மீனிக்கு கேள்வி கேட்பாங்க, நம்மளை கலருவாங்க. அந்த நேரத்துல நாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணோம்னா அதை கண்டென்ட் ஆக்கி விட்டுருவாங்க. சரி, அப்படின்னா இப்ப என்ன பண்ணி எல்லாரையும் வந்து ஏரியாவுக்கு வர சொல்லு, கோயம்புத்தூருக்கு போக சொல்லு. அங்க போய் பேசிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம். அங்க போனாதான் எனக்கு ஒரு எனர்ஜியா வரும். அப்படியா? அங்க போனாதான் அது ஃபுல் ஃபார்ம் எனக்கு அப்பதான் வரும். பிறந்த மண்ணு மிதிச்சா தானடா சொல்ல போகுது. இதுல இங்க சொன்ன அங்க போய் சொன்ன முதல்ல இவனை யாரா இவன்? கட்சிக்கும் இல்ல நீ கட்சிக்கு உண்மையா கிடையாது. நீ கட்சிக்கு உண்மையா கிடையாது. முதல்ல இவனை தூக்கிடலாமா? இல்ல ஜி, வாங்க ஜி. நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? லண்டன்ல இருந்து. எங்க இருந்த? லண்டன்ல இருந்து. லண்டனுக்கு எதுக்கு போனேன்? படிக்க போனீங்க. அது அப்படியே மெயின்டைன் பண்ற கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றேன். நீங்க கிளம்பி வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க எல்லாரும் அங்க போய் பாத்துக்குவோம். ரைட். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருப்பா கூத்தாடி கோபி. இது ரொம்ப பணிவு வீரா. இவர் என்னென்ன வேலை பார்க்க போறான்னு இனிமே தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம கேரக்டருக்குள்ள போயிடுவோம். சரி, இப்ப நான் யாரு? ஜி, அண்ணாமலை ஜி. அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நீங்க? நான் வந்து உங்களோட பக்தன் தொண்டர்லாம் அதெல்லாம் தாண்டி போயாச்சு. பக்தர், முழு பக்தர். அப்படித்தான். அப்புறம் வெளியில அத்தனை பேர் நிக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லணும். எல்லாத்தையும் ஏற்பாடாத்தான் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களை இப்ப எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியலையப்பா. சும்மா நடிக்காதீங்க. என்ன நடிக்கிறேன்? சமாளிக்க தெரியாது. இல்லடா, சமாளிக்கலாம். இருந்தாலும் ஒரு 3-4 மாசமா டச் விட்டு போச்சுல்ல, அதுதான் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பீதியா இருக்கு, பயமா இருக்கு. ஏதாவது கண்டுபிடிச்சு விடுவாங்களோன்னு நினைக்கிறேன். அது கண்டுபிடிச்சுதான் வந்திருக்கானுங்க எல்லாரும். என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? இல்ல நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் இல்ல. அப்புறம் நீங்க லண்டன் தான் போயிருக்கீங்க, அங்க என்னவோ பண்ணிருக்கீங்க.
என்னமோ பண்ணியிருக்கேனா? இல்ல அதுதான் இல்ல நான் கேட்குறேன், லண்டன்ல நான் போயிட்டு ஏதோ போதைப் பொருள் வியாபாரம் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன், இல்ல இது வரை அடிச்ச காசெல்லாம் கொண்டு போய் அங்க சேர்த்து வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன், இல்ல என்னது? இல்ல அது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஏ தம்பி, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. அநேகமா எனக்கு தெரிஞ்சு இந்த வெளியில இருக்கிறவங்க பூரா இந்த ஹிண்ட் எடுத்து கொடுத்தது நீனா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயா அந்த மாதிரி பக்தர் தலைவரே. இல்ல இதையெல்லாம் பேசி பேசிதான்டா நானும் பல பேரை பத்தி விட்டுருக்கேன். வந்தோடனே பெரிய மனுஷங்க நீங்க எல்லாம் இருந்துதான் என்னை வழி நடத்தணும்னு சொல்லி அவங்க காலில் விழுந்தேன். அதுக்கப்புறம் அவங்க காலை வாரிவிட்டு எந்திரிக்கவே முடியாத அளவு கட்டுப்பாடு படுக்க வச்சனா இல்லையா? அதே ட்ரிக்கை நீ ஏன்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. சரி ரைட், அதை விடு. எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போனதுனால ஒரு ரிகர்சல் ஒத்திகை பார்த்துக்கோமா? பதட்டமா இருக்கீங்க அப்ப? ஆமாண்டா, ரொம்ப பதட்டமா இருக்கான்டா தலைவரே. உங்களை நினைச்சு அவங்க தான் பதட்டமா இருக்காங்க. ஐயோ அது கரெக்டா. என்னோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுடா. இனிமே என்னென்ன போய் சொல்ல போறான்னு தெரியலையே. இல்ல என்னென்ன உண்மை சொல்ல போறான்னு தெரியலையே. இவன் அடிக்கடி நிறைய பேசிக்கிட்டு இருக்கான். எப்படி உன்னைய கூட வச்சு இல்லடா, உன்னைய கூட வச்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கு. இப்ப வேற வழி தெரியல. ஏன்னா என்னைய பத்தி எல்லாமே உனக்கு தெரியுது. ஆமா தலைவரே. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச நான் லண்டன் போலன்னு? தலைவரே சும்மா விடாதீங்க. என்ன உங்களுக்கு ஏத்தி விட்டேன், பின்னாடி கார் அனுப்பி உங்களை பின்னாடி வர வச்சேன். இப்படித்தான் பேசாதன்னு சொன்னா இல்லையா? சரி தலைவர், இல்ல மக்களே லண்டன் தான் தலைவர். ஆமா லண்டன் தான் போயிருக்கேன். சரி, அந்த கேள்வியா இப்ப நீ தான் வந்து நிருபரு, நான் தான் வந்து நானு. நீ நானு நீ நிருபரு. ஓகே, நான் நிருபரா கேக்குறேன். ஆமா நிருபரா கேக்குறேன். அவர் என்னென்ன கேட்க போறாங்களோ அதை நான் உங்களுக்கு கேக்குறேன். அதான் உனக்கு கேட்க தெரியாத மாதிரி நீ நடிக்கிற. இல்ல உனக்கு கேட்க தெரியாத மாதிரி ஒண்ணு இல்ல. நான் இங்க இல்லாத 3 மாசத்துல ஒண்ணு கூடி பேசிருப்பியல்ல, என்னைய பத்தி பேசிருப்பீங்களா? ஒண்ணு கூடி இல்ல. அதையே மட்டும் நீங்க கேளுங்க போதும். அதை கேளுங்க, அதை சமாளிச்சுட்டா போதும். சரி தலைவரே. சொல்லுங்க கேளுங்க. சரி, லண்டன் போனிலே ஆமா படிப்புலாம் எப்படி இருந்துச்சு? படியெல்லாம் நல்லா ஒண்ணுக்கு மேல ஒன்னாதான் இருந்துச்சு. ஏறிதான் போற மாதிரி இருந்துச்சு. அது உள்ளுக்குள்ள இருந்துச்சுடா. அது வெளியில இருந்து போறப்போ கொஞ்சம் இது நமக்கு எப்பவுமே அந்த வாக்கிங் போயிட்டு தானே பழக்கம். லண்டன்ல அந்த படிக்கு தானே போனோம். ஆமாமா, அது ஐயா அங்க போயிட்டு என்னை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி? ஒரு 150 ஃப்ளோர் இருக்கும். 150வது ஃப்ளோர்ல தான் அந்த மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. எல்லாரும் லிஃப்ட்ல போயிட்டாங்க. நான் அவங்க லிஃப்ட்ல போறதுக்குள்ள படியில ஏறி வேகமா மேல போயிட்டேன்னா பாத்துக்கங்க. எப்படி? ஒரு செகண்ட்ல? இல்லப்பா, ஒரு செகண்ட்ல. அது லிஃப்ட் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 1 செகண்ட் போகும். ஆனா நான் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 0.5 செகண்ட் போனேன். சுத்தி 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 கடைசியில் அவங்க லிஃப்ட் வந்து திறக்கிறப்ப கதவு திறக்க மாட்டேன்னுச்சு. நான் தான் திறந்து விட்டேன். அது சரி, ஸ்டக்கா இருந்துச்சு. லண்டன்ல சரியில்லை சிஸ்டம், இந்தியா மாதிரி கிடையாது. ஏன்னா அங்கேயும் அநேகமா ஐயா மோடி ஆட்சியில இருந்தாலும் எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிறேன். பேசாம உங்களை லண்டன்ல சேர்த்தோமா தலைவரா? எங்க? லண்டன்ல ஒரு பிஜேபி மன்றம் ஓபன் பண்ணி தலைவரை உங்களை அங்க போட்டுருவோம். லண்டனே பிஜேபி மன்றம் தாயா? நீ என்னைய எப்படி பேசிட்டு இருக்க? இல்லாட்டி என்னைய கொண்டு போய் அங்க உட்காரப்ப. சரி, இந்த கேள்வி இல்லாம அவங்க கேட்பாங்க. நான் 150 மாடியை வந்து 75 செகண்ட்ல ஏறி போனேன்னு சொல்றேன். இதெல்லாம் நான் எதுக்கு வெளியில சொல்ல போறேன்? நான் ஏன் வெளியில சொல்ல போறேன்? அதைத்தான் சொல்றேன். உங்களுக்கு தற்பெருமை தேவையில்லை. சரி, அது இருக்கட்டும். இப்ப லண்டன் போனீங்கல்ல? ஆமா. படிப்பு அப்படியே முடிஞ்சு. என்னடா எப்ப பார்த்தாலும் சந்தேகமாவே கேட்டுட்டு இருக்க, லண்டன் போனீங்கல்ல லண்டன் போனீங்கல்லன்ட்டு. நான் லண்டனுக்கு போனேன்டா. லண்டன்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அதை விட லண்டன் போனேன்னா என்னையோ ஒரு மாதிரி ஒரு இது பண்றியா? குற்ற உணர்வுக்கு ஆளாக்குறியா? என்னையா? இல்ல நம்பிக்கை இல்ல எங்களுக்கு. அதான் என்ன உனக்கு நம்பிக்கை இல்ல? நிருபர். நான் நிருபர். சரி சரிங்களா? ஓகே ஓகே, தப்பிச்சிட்டா. நிருபர்னு சொல்லி தப்பிச்சிட்டா. நிருபர்னா சொல்லு. லண்டன் போனது படிப்புக்கு. ஆமா. அங்க போய் இந்த பனிமலையில இருந்து போட்டோ எடுத்துல, அது காஷ்மீர் தானே? பனிமலையில இருந்து நான் பனிமலர்னா அது இந்த பூந்தமல்லி பக்கத்துல இருக்கு அந்த பெரிய காலேஜ் அதானே? பின்னாடி வந்து பனி மூட்டமா தெரியுது. ஓ, பனி மூட்டமா தெரியுதா? சரி. ஆனா சைடுல ஏதோ போர்டு இருந்துச்சு, அதை வச்சு நான் காஷ்மீர் ஒத்துக்கிட்டோம். ஓ, அங்க லண்டன்ல பனியா இருந்தப்ப காஷ்மீர் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டு பார்த்தாங்க. அப்ப காஷ்மீர்ல எங்க ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அங்க அவங்களுக்கு நான் ஒரு கதை சொன்னேன். அந்த கதை சொன்னப்ப கதையோட ஒன்றி இருக்கணுமே அப்படி. அம்மா, அது காஷ்மீர் அது நான் ஏதோ வந்து ஒளிஞ்சிருந்தேன். அது லண்டன்ல இருக்கிற பனிமூட்டமான இன்னொரு இடம். லண்டன்ல இன்னொரு காஷ்மீர், லண்டன் காஷ்மீர். அங்க இருந்து தான் நான் போட்டோ எடுத்து நம்ப மாட்டேன்ட்டாங்க எல்லாம். அப்புறம் ஐயா கிட்ட நான் எப்படி காசு கேட்கறது? போயிட்டு வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கேட்பாங்களே. வேணா நான் பாஸ்போர்ட் எடுத்து காமிக்கிறேன்டா, அதுல பாருங்கடா லண்டன் காஷ்மீர்னு எழுதியிருக்கேன். நான் போயிருந்தேன்டா.
அந்த லண்டன் காஷ்மீருக்கு நான் போயிருந்தேன்டா. ஏன்டா அடுத்த கேள்வி போடா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அடுத்த கேள்வி போடா. போயிட்டு போகுது. லண்டன் தான் நீங்க போனீங்க. லண்டன் தான் போனேன். சரி 3 மாசமா போய் லண்டன்ல இருந்தீங்க. ஆமா. கட்சி எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? கட்சி என்னைய மிஸ் பண்ண பாத்துச்சு. கட்சி என்னைய மிஸ் பண்ண 2 மாசம் தான் கட்சி மிஸ் பண்ணிருக்கோம். இல்ல கட்சி அதுக்கு தான் இங்க ஒட்டு மொத்தமா ஒரு ஆளை வந்து ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி போட்டு போனேன். அந்த ஆள் என்ன பண்ணிட்டாப்புல, ஒருங்கிணைப்பாளர் வேலை பார்க்காம ஒழிச்சு கட்டுற வேலையை பார்த்துட்டு இருந்தாப்புல. ஆனா நான் சும்மா இருப்பேனா, என்ன சொன்னாலும் கேட்காதீங்கடான்னு கீழே இருக்காங்க சொல்லிட்டு தான் போனேன். நீங்க தலைவர் ஆனதுல இருந்து மூத்த தலைவர் யாரு என்ன சொன்னாலும் கேட்க விடான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஐயா நான் முடிவு பண்ணல, அது வந்து கட்சியோட வளர்ச்சிக்காக பண்ணதுப்பா. தியாகம், முடிவு கிடையாது, தியாகம். கட்சி வச்சு என்ன பண்ணி இத்தனை நாளா இருந்தாங்க, என்னடா பண்ணாங்க? ஆமா, எதுவும் என்னடா பண்ணாங்க? தனியா நிக்க முடிஞ்சாடா? நான் வந்ததுனால தாண்டா, என் தலைமையில தாண்டா தனியாவே நின்னாங்க. நிக்கிறேன் என்னமோ அந்த தனியா இல்லடா, எலெக்ஷன் ஓட்டு நம்மள ஒரு கட்சியா இது வரைக்கும் எவனா மதிச்சிருக்கானா? அது மதிச்சது இல்ல யாருமே. இது வரைக்கும் மதிச்சது இல்ல அப்படின்னு சொல்லணும்டா. நான் வந்ததுக்கு அப்புறம் அது எவ்வளவு உயர்த்தி இருக்கேன். இன்ன வரையும் மதிச்சதும் இல்ல தலைவரை. இன்னை வரையும் இல்லடா, இன்னை வரையும் மதிக்கலைன்றது வேற கதை. இருந்தாலும் அதை மதிக்காம இருக்கிறதுக்கு, ஐ மீன் நானும் உங்க கூடயே வந்துட்டேன் பத்தி, அதை மதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பத்தியா. அது அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா அவருக்கு நான் முதல்ல ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லாம இந்நேரம் இந்த கட்சி அந்த 3 மாசமா உடையாம பாதுகாத்துருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்ல. அப்புறம் அதுக்கு மேல என்ன வேலை? அவர் காலில் விழுந்து மறுபடியும் போயிட்டு அவர் காலை வாரணும். நீங்க எப்போதுமே காலை வாரியே மேல வந்தது இல்லப்பா, காலை தொட்டு கும்பணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையா இருக்கப்பா. நீ வேற அப்படிலாம் இல்ல. அடுத்த கேள்வி ரொம்ப ரோல் ஆயிட்டு இருக்கு. அடுத்த கேள்வி. சரி தலைவரே, 150 மாடல இருக்கீங்க சரிங்களா? அதெல்லாம் ஏன் மாடிக்கு எப்படி ஏறினீங்க? எப்படி ஏறினா எனக்கு ஒண்ணும் புரியல. 70 செகண்ட்ல ஏறிட்டீங்க. ஐயாவை நினைச்சேன், சரக்குன்னு பாஞ்சிட்டேன் நான் மாட்டுக்கு. மோடிஜியவா? ஆமா, அவரை உள்ளுக்குள்ள போட்டோம்னா 1000 அடர்லைன் பாஸ் ஆகும்டா. உனக்கு அதை பத்தி தெரியாது. இப்ப அனுமார் எப்படி ஜெய் ஸ்ரீராம், அந்த மாதிரி வந்து நான் ஜெய் மோடி அப்படின்றேன்னா போதும். நீ வேற, நான் இங்க இருந்து மொட்டை மாலை 150 மாடில இருந்து ஐயாவை பாராளுமன்ற ஸ்பீச்சை நான் நேரடியா பார்த்துட்டு லைவா பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அப்ப நம்மள வந்து ஜெய் மோடி சர்க்கார் பண்ண வேண்டியது. அதை பண்ணி விடுங்க, அதை விடுங்க. இங்க வேற யாரும். அடுத்த கேள்விக்கு போற, தமிழ்நாடுக்கு வாடா. இங்க எவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆமா தலைவரா, நானும் கேட்க நினைச்சேன். சரி தலைவரா, இப்ப தமிழ்நாட்டுல புதுசா ஒருத்தர் அரசுக்கு வந்திருக்காரு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு, என்னைய சொல்றியா? 3 மாசம் கழிச்சிட்டு வந்தேன்றதுனால நான் புதுசா அரசியல் வந்திருக்கீங்க. மோடி 2.0 மாதிரி நீங்க 2.0 ஓகே. நீ ரீஎன்ட்ரி கொடுத்துட்டியா? இதுல வந்து அரசியல் மாற்றம் எப்படி இருக்கும்? இதுல நான் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அப்படியேதான் இருக்கு இப்போ. இல்லடா, இதுக்கு முன்னாடி நான் பேசாததா, நான் சொல்லாததா, நான் போய் பொய்யா இல்ல தலைவரே, போய் சொல்லிருக்கேன்னு சொல்லணும். பொய் சொல்லிருக்கேன்னு சொல்லக்கூடாது. போய் சொல்லிருக்கேன். மக்களை தேடி போய் சொல்லி பாத யாத்திரை. என்னைய மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்ல எந்த அரசியல்வாதியாவது பாத யாத்திரை பண்ணிருக்காங்க? யாரும் பண்ணல. அந்த பொறுப்பு இருந்திருக்கா? கண்டிப்பா. அந்த பாத யாத்திரையில நான் எவ்வளவு தூரம் மக்களுக்கு எடுத்து எவ்வளவு போட்டிருக்கேன் தெரியுமா? அறிவு கண்ணை திறந்து இருக்கேன் தெரியுமா? காசா எது? அது எள்ளி போட்டீங்களே, என்ன தள்ளி போட்டீங்க கேக்குறேன். நான் என்னைக்காவது நான் என் கையில இருந்து காசு கொடுப்பேன்? அதுதான் தெரியாது. இல்ல, இவ்வளவு நாள் என் பக்கத்துல இருந்திருக்கீங்க, ஒன்னே ஒரு நிமிஷம் வச்சுப்பேன். ஓன்ட்டேந்து இங்க இருங்க, நான் என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் வந்தேன். பாக்கெட்ல எதுவுமே இல்லாம வந்திருக்கான் பத்தியெல்லாம். அந்த மாதிரிதான் இருக்கு. அதை விடுங்க, ஒண்ணும் இருக்காது பாக்கெட். நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் 2026ல நம்ம தான், வேற யாருமே கிடையாது. வேற யாருமே கிடையாது. சரி, அரசியல்ல புதுசா ஒரு தலைவர் என்ட்ரி இருக்காரு. யாருன்னா விஜய். அந்த தம்பியா? தமிழை வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு. பேர்ல யாரு இருக்கட்டும் தான் வெற்றி கழகம்னு வச்சிருக்காப்புல. எப்படி அவராட்டே நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாரால என்னடா திமுகவே தடுமாறுது. ஏதோ நான் வந்து சரி ரைட்டு போதும், ஐயா ஸ்டாலின், கலைஞர் ஐயாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்றதுனால ஏதோ ஐயா ஸ்டாலினுக்கு விட்டு கொடுத்து அவரை முதல்வராக்கி உட்கார வச்சிருக்கேன். ஆனா நான் ஒரு இப்ப முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, 2026ல அந்த யாரா இல்ல டிஎம்கே ஆட்சி கவுக்கணுமான்னு சொல்ல வந்தேன். ஆமா, அந்த டிஎம்கே ஆட்சி என்னைய கேட்டுட்டு தாண்டா போ, நான் விட்டு கொடுத்தாதான் அங்க சிஎம்மாவே அவர் உட்கார முடியும். அதான் நான் போடுற அந்த ஒரு பாவ புண்ணியம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாள் அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் அவர் இங்க உட்கார்ந்து இருக்காரு.
இல்லன்னா இந்நேரத்துக்கு நான் என்னோட முழு அந்த வித்தையும் காமிச்சிருந்தேன்னு வச்சுக்கைய இந்நேரத்துக்கு அவர்லாம் வந்து இது டெபாசிட் போயிருக்குன்னு திமுகவுக்கு தமிழ்நாட்டுல 230 தொகுதி. அப்ப நீங்க என்னப்பா 234 தொகுதியிலையும் 234 என்னடா 500 தொகுதி வச்சாலும் இந்த பக்கம் கேரளால இருந்து கொஞ்சம் எடுத்துக்க, அந்த பக்கம் கர்நாடகால இருந்து கொஞ்சம் எடுத்துக்க, எத்தனை தொகுதி வந்தாலும் அண்ணே மட்டும்தான். எனக்கு இல்லாத ஒரு ஃபேன் தலைவர். நீங்க வேற வேகம் தலைவர். அதுதானே நீங்க எப்பவுமே வேற வேகம், தண்ணியே வேகம் தான். என்ன அதெல்லாம் 2024 பாத்துக்கலாம். இப்ப வாங்க கதைக்கு. என்னது? சரி, அடுத்து உதயநிதி வந்து புதுசா துணை முதல்வர் இருக்காரு. நான் என்ன நீ கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல பத்தியா? இப்பதான் நான் அந்த ஃபார்முக்கே வர்றேன். நீ விஜய பத்தி கேட்ட, நான் விஜய பத்தியா பதில் சொன்னேன்? விஜய பத்தி சொல்ல நான் எதுவுமே சொல்லலையே. அதுக்குள்ளே அடுத்த கேள்வி போயிட்டா மாதிரி. இருந்தாலும் அந்த கேள்விக்கு நான் ஒரு தடவை இது பண்ணிக்கிறேன். அவர் வைக்கிறதெல்லாம் ஒரு அரசியலா தம்பி? இல்ல நீங்க சொல்லுங்க, அவர் வைக்கிறதுலாம் ஒரு அரசியலா? ஏதோ தமிழ்நாட்டில் இதுவரை காணாததை கண்ட மாதிரி ஏதோ பெருசா பேசுறாங்க. வெறும் ஒரு கவர்ச்சி. அந்த தம்பி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே அரசியல் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. சரி, நான் வந்து வீட்டையே மறந்துட்டு அரசியல் பண்றேன். எப்படி இல்லடா இங்க அப்படி கிடையாது தம்பி. இப்பெல்லாம் உடனே பேசிடக்கூடாது. எனக்கு சின்ன வீடு தமிழ்நாட்டுல கிடையாது. இல்ல எனக்கு ஒரே வீடுதான். எங்க இருக்கிறானோ அங்க இருக்கிற வீடு மட்டும்தான். தம்பி இந்த டீட்டெயில் இப்ப தேவையா? நான் சொல்றதை கேளுங்க. அவரெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டாவது அவர் என்ன அரசியலுக்கு வரல. அவர் பிப்ரவரி மாசமே அரசியல் கட்சி அறிவிச்சாரு. வந்ததுக்கு அப்புறம் அது இப்ப அக்டோபர் இப்ப 29 28 மாநாடு நடத்தினது. என்னதான் நான் லண்டன்ல இருந்தாலும் இங்க அப்டேட் எனக்கு அப்படியே தான் இருக்கும். 29 அதுக்கப்புறம் இப்ப என்னாச்சு? நவம்பர் ஆச்சு. இந்த அடுத்த டிசம்பர் வரும்போது இங்க இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்களே எப்படி? இங்க நடந்ததை பார்த்தேன்டா, இங்க இருந்ததை பார்க்கலாம். இங்க நடந்ததை பார்த்தேன்டா, இங்க இருந்ததை பார்த்தேன்னு சொன்னீங்க. ஐயோ இங்க அதாவது இங்க நடந்துகிட்டு இருந்ததை நான் அங்க இருந்து லைவ்ல பார்த்தேன்னு சொல்ல வந்தேன். எந்த ஒரு விஷயத்தையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன்டா. அது சரி. அதனால அவரை பத்தி எல்லாம் இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டாவது பேச வேண்டிய அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆளும் இல்ல. அதை விட்டு நமக்கு ஈக்குவலான ஆள்லாம் கிடையாது. அவர் ஈக்குவலான ஆள் இல்ல. ஐயா அவரை நினைச்சு எவன் வேணாலும் பயப்படலாம். நான் ஏன்டா பயப்படணும்? நீங்க யார நினைச்சு பயப்படுறீங்க? அதுதானே, என்னைய நினைச்சுதான் எல்லாரும் பயப்படணும். ஒரு பெரிய ஆளுமை தலைவர. என்னப்பா பெரிய ஆளுமை? அதுல எனக்கு வேற ஏதோ ரைமிங்ல வேற மாதிரி கேட்டுச்சு. சரி ரைட், அது இருந்துட்டு வேற ஏதோ கொஸ்டின் இருக்கா? அதான் தலைவர. இப்ப அடுத்து வந்து நம்ம டெபுட்டி சிஎம் வந்திருக்காரு. ஆமா, உதயநிதி ஸ்டாலின். நாங்க தான் அடிக்கடி சொல்றோமே, இவங்க ஒரு ஆள் இருக்கிறதே எங்களுக்கு தமிழ்நாட்டுல பெரும் பிரச்சனையா இருக்கு. யார் ஒரு ஆள்? நீங்க ஒரு ஆள் தானே? சொல்லுங்க. நான் இருக்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை தான். நான் அதை சொல்ல வரல. அதாவது இப்ப இந்த டிஎம்கே இருக்குல்ல, அவங்க வந்து பிரியமான நானும் எவ்வளவோ குண்டை போட்டு திரியிறேன். என்னென்னமோ நானும் வந்து பேசி பாக்குறேன். என்னைய மதிக்க மாட்டேன்றாங்க. நீங்க மனசான மதிப்பாங்க. சொல்லுங்க. இவன் அடிக்கடி நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான். சரி ரைட், இவ்வளவுதான்ப்பா. வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா? இது போதும் எனக்கு, இந்த ட்ரைனிங் போதும். வேற ஏதாவது உனக்கு கேள்வி இருக்கா? சரி, அதெல்லாம் போயிட்டு போகுது. டெபுட்டி சிஎம் வந்தவரை நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? எப்படி களத்துல இப்ப புயல் எல்லாம் வந்துச்சு, இப்ப நான் இறங்கி வேலை பார்க்கறாரு. அவர் என்ன வேலை பார்த்தாரு? என்னைய மாதிரி போட்ல போனாரா? என்னைய மாதிரி வெறும் ஒரு 10 பார்சல் வாங்கி வச்சுட்டு 100 பேரு கொடுத்து போட்டோ எடுத்தாரா? என்ன டெபுட்டி சிஎம் அவர்ல போனது சும்மா கரண்ட் கால் தண்ணி. ஐயா அதை தாண்ட நானும் சொல்றேன். இதெல்லாம் பண்ண தெரியாதவர் ஒரு என்ன டெபுட்டி சிஎம்? அவர் போய் களத்துல நிக்கிறார் தலைவர. களத்துல எந்த களத்துல? நெல்ல வச்சாங்க அந்த காலத்துலயா? நீங்க தான் இங்க நிக்கணும். போங்க. இது பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் பண்ற. நான் மட்டும் டெபுட்டி சிஎம் இருந்தேன்னா வெள்ளத்தை வரவிடாம மேலேயே மழையை பிடிச்சு அப்படியே கடல்ல கலந்துருப்பேன். தலைவர நீங்க சிஎம் தலைவர. அதை தாண்டா சிஎம்ங்கறியா? நான் டெபுட்டி சிஎம். நீ டெபுட்டி சிஎம் சொல்லிட்டல. இல்ல, நான் டெபுட்டி சிஎம் தனித்தனியா பார்க்கல. ரெண்டுமே ஒரே பொறுப்பு. ரெண்டுமே மக்களை காக்குற பொறுப்பு தானே. அது டெபுட்டி சிஎம் அப்படி. நான் சிஎம் இருந்தேன்னா மழையை எப்ப பெய்யும் கரெக்டா அங்கனக்குள்ள கொடையெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு பெரிய புனலா வாங்கி வச்சிருவேன். டைரக்டா கொண்டு கடல்ல கலக்குற மாதிரி. நான் அதெல்லாம் பேசிட்டு தாண்டா இருக்கேன் ஐயா மோடி கூட. அதெல்லாம் திட்டங்கள்லாம் இருக்கு. சிஎம் ஆக்குறது மட்டும்தான் பாக்கி. ஆக்கி காட்டுங்க, நான் புனலை பொருத்தி காமிக்கிறேன் பாருங்க. சரி, நம்ம செந்தில் பாலாஜி தலைவர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி நான் இல்லாத நேரத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். நான் இருந்திருந்தா அந்த ரிலீஸ் நடந்திருக்குமா?
என்னை மீறி வந்திருக்க முடியுமான்ற வந்திருப்பாரு. எப்படா வந்திருப்பாரு? நான் வந்துட்டேன்ல, இனிமேல் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இந்நேரம் அங்க செந்தில் பாலாஜி கிட்டு 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 கிட்டுன்னு ஆடிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படியா? நான் உள்ள காலம் அவரு நல்ல வீட்டுல சுகமா இருக்காருன்னு சொன்னாரு. அது நான் வந்ததை சொல்லி இருக்க மாட்டாரா? தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுவாரு. இந்த முறையும் நான் அதே மாதிரி அவரை எதிர்த்து அரவக்குறிச்சிலே போட்டி போலான்னு இருக்கேன். நான் என்னை ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே ஏன் எம்ஜிஆருக்கு அப்புறம் படுத்துக்கிட்டே ஜெயிச்ச இன்னொரு தலைவர் நான் தான் அப்படின்ற ஒரு பேரை நான் தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷனை வாங்கி காமிக்கல. எம்ஜிஆர் காலத்துல முடிஞ்சுடா, அத மறுபடியும் அண்ணாமலை காலத்துல ஆரம்பிப்போம்டா. அது உனக்கு தெரியாதுடா. இவ்வளவுதான், இது போதும்டா. இதுக்கப்புறம் நான் பாருங்க எப்படி பேட்டியை கொடுக்குறேன்னு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி தலைவரே, இப்ப நம்ம இது பண்ணியாச்சு. இப்ப வெளியில வந்து நிருபர்லாம் இருப்பாங்க, வர சொல்றா கேள்வி கேட்டேன் கேட்பாங்க. எவ்வளவு மடக்கி கேட்டாலும் எவ்வளவு குதக்கமா கேட்டாலும் நீ போயிட்டு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா எதையும் கோத்து விட்டு அவங்கள்ட்ட வேற எதையாச்சும் ஒண்ணு வந்து கொளுத்தி விட்டு இதை கேளு, அந்த ஆளுக்கு தெரியாது, கடுப்பாவன் காண்டாவன். நான் பேட்டி முடிக்கிற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எவ்வளவு பக்தரா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ இங்கனக்குள்ளே உட்காந்து பேட்டி முடிக்கிற வரையும் வெளில வந்துடாது. ஓகே, நான் பேட்டி முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன்.